வணக்கம். தமிழ் நூலகத்தின் ஒளி செய்திகளுக்குள் உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம். செய்திகள். தமிழ் முஸ்லிம் உறவுகளும் அதன் பலவீனமும். தமிழ் நூலகத்திடம் பல முஸ்லிம் மதத்தை தழுவும் தமிழ் வாசகர்கள் கேட்கும் கேள்விகள் தமிழ் நூலகம் என்ன கருத்தை கொண்டுள்ளது முஸ்லிம்களை பற்றி என்று. அப்படியானவர்களுக்கு இந்த கட்டுரை பதிலளிக்கும் என நம்புகின்றோம். இன்று பேச்சளவிலும் ஊடக அளவிலும் தான் முஸ்லிம் மதத்தை தழுவும் தமிழர் உறவும் வேறு மதங்களை தழுவும் தமிழர்கள் உறவும் இருக்கிறது. முஸ்லிம் மதத்தை தழுவாத தமிழர்கள் தமிழீழம் என்கின்ற தேசம் தமிழர்களின் பூர்வீக பூமி என்பதிலும் அது தனி தேசம் என்பதிலும் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கின்றனர். ஆனால் முஸ்லிம் மதத்தை தழுவுகின்ற தமிழர்கள் எவ்வளவு பேர் இதில் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் என்று கூற முடியாது. இங்குதான் பிரச்சனை உருவாகின்றது. தமிழீழம் என்கின்ற தமிழர்களின் தேசத்தை உதாசீனம் செய்கின்ற போக்கை முஸ்லிம் மதத்தை தழுவும் தமிழர்கள் வேறு சலுகைகளை அடைவதற்காய் பின்பற்றும் போது தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகின்ற பெரும்பான்மையான தமிழர்கள் முஸ்லிம் மதத்தை பின்பற்றுவோரை விரோதியாக பார்க்கின்றனர். உறவுகள் உண்மையாக பலப்பட வேண்டும் என்றால் நாம் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் பேச வேண்டும். அப்படி பேசுவதை உண்மையான உறவுகள் பலமடைந்து நம்பிக்கையான பாதைக்கு எம்மை எடுத்துச் செல்லும். முஸ்லிம் மதத்தை பின்பற்றும் தமிழர்கள் தமக்கான தமிழர் தேசிய விரோத போக்குக்கு முக்கியமாக கூறும் காரணம் முஸ்லிம் மதத்தை பின்பற்றும் தமிழர்களின் வெளியேற்றம். அதேபோல் முஸ்லிம் மதத்தை பின்பற்றும் தமிழர்கள் இன்று வரை என்ன காரணத்துக்காய் தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற தேசியவாதிகளால் தாம் வெளியேற்றப்பட்டோம் என்று கூறுவதில்லை. தமிழீழத்தை நேசிக்கும் தமிழர்கள் தவறு செய்யவில்லை என்று கூறவில்லை. ஆனால் தவறு செய்ய தூண்டிய காரணத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சிங்கள இனவாதிகள் போல் இன அழிப்பு செய்யவில்லை, வெளியேற்றமே தமிழ் தேசியவாதிகள் செய்தார்கள் என்பதை ஒருவரும் உணர்வதில்லை. வெளியேற்றம் என்பது இன அழிப்புக்கு ஒப்பானது என்றாலும் அதை என்றும் நிரந்தரமான வெளியேற்ற சிந்தனையுடன் செய்யவில்லை என்பதற்கு சாட்சியாக முஸ்லிம் மதத்தை பின்பற்றும் தமிழர்களின் காணிகள் வீடுகள் ஒன்று கூட தமிழீழத்தை நேசிக்கும் தமிழர்கள் அபகரித்து குடியிருக்கவும் இல்லை, கூறு போட்டு விற்கவும் இல்லை. இன்று வரை சிங்கள அரசுகளின் குண்டுபடாவிட்டால் அல்லது ஆக்கிரமிக்காவிட்டால் பாதுகாப்பாகவே இருக்கிறது தமிழீழத்தில். காட்டி கொடுப்போர் தேச துரோகிகளே தமது உயிரை கொடுத்தார்கள். அது முஸ்லிம் மதத்தை பின்பற்றும் தமிழர்கள் மட்டுமில்லை, தமிழீழத்தில் வசித்த துரோகிகளுக்குமே நடந்தது. மற்றும்படி எவராவது உயிரையும் தமிழீழ விடுதலைக்காய் போராடுகின்றவர்கள் எடுக்கவில்லை சிங்கள அரசுகளை போல். முஸ்லிம் மதத்தை பின்பற்றும் தமிழர்கள் தமிழீழம் கிழக்கில் தமிழர்கள் மீது நடத்திய காட்டுமிராண்டித்தனமான செயல்பாடுகளே தமிழர் தேசங்களிலிருந்து வெளியேற்ற காரணமாய் அமைந்த சம்பவங்கள். அதேபோல் தமிழீழம் என்ற தேசத்திலும் இனத்திலும் சரியான தெளிவு மற்றும் பற்று இருக்காமையே தமிழீழ விடுதலைக்காய் போராடும் நபர்களால் முஸ்லிம் மதத்தை தழுவும் தமிழர்களை வெளியேற்ற வேண்டிய நிர்பந்தம் வர காரணமாய் அமைந்தது. இன்று பல வேறு மதங்களை தழுவும் தமிழர்களிடமும் முஸ்லிம் மதத்தை தழுவும் தமிழர்களிடமும் இருக்கும் ஒரு சிந்தனை முஸ்லிம் மக்கள் சில 100 வருடங்களுக்கு முன்பு தமிழீழத்தில் வந்து குடியேறியதாயும் அவர்கள் தமிழர்கள் இல்லை என்கின்ற வாதமும். இது முற்றிலும் மிக பெரும் தவறு. முஸ்லிம் மதமும் சில 100 பேரும் அந்த முறையில் வந்து குடியேறினார்கள், உண்மைதான். ஆனால் அவர்கள் இங்கு வந்து தமிழர்களையே திருமணம் செய்தும் மதத்தையும் பரப்பினார்கள். அதனூடாகவே இன்று முஸ்லிம் மதம் இலங்கை தீவில் நிலை பெற்றது. இன்று தமிழ் இனத்தவரை 90% பூர்வீகமாய் கொண்டவர்களே முஸ்லிம் மதத்தை தழுவும் தமிழர்கள். இன்று தமிழ் என்று கூறி திரியும் பலரும் வேறு இனங்களின் கலப்பு இல்லாமல் இல்லை. இன்று இருக்கும் தமிழர்கள் பலரும் 5% வேற்று இன கலப்பு உடையவர்களே. நிலைமை இப்படி இருக்கையில் தமிழீழத்தை நேசிக்கும் தமிழர்களா என்ன காரணத்துக்காய் முஸ்லிம் மதத்தை தழுவும் தமிழர்களை தமிழீழத்தின் மீது பற்று கொண்டவர்களாக மாற்ற முடியவில்லை என்று ஆராய்வோம். பிரித்தானியாவில் பல மதங்கள் இருக்கின்றன. ஆனால் கிறிஸ்தவத்துக்கு அடுத்த மதமாக இஸ்லாமே இருக்கிறது. இஸ்லாம் மதத்தை பின்பற்றும் குடும்பங்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் பிரித்தானியாவை நேசிப்பார்கள். அவர்களின் நாடாகவே பிரித்தானியாவை கருதினார்கள். அவர்கள் அதில் தெளிவாய் இருந்தார்கள். காரணம், நாடுகளுக்குள் இருக்கும் உள்கட்டமைப்புகளும் சலுகைகளும் என்றும் ஒரே மாதிரியாகவும் சகலருக்கும் வெளிப்படையான நோக்கம் கொண்டவையாகவும் இருப்பதனால் அவர்கள் பிரித்தானியா என்கின்ற தேசியத்துக்குள் இப்படி செய்வதால் உள்வாங்கப்பட்டார்கள். ஆனால் மத ரீதியான பாடசாலை செல்லும் குழந்தைகளும் அதிக மத தீவிரத்தை ஊட்டும் பள்ளிவாசல்களும் இவற்றை சீரழிக்கின்றன. அதற்கு பிரித்தானிய அரசின் அமெரிக்க குண்டு தாக்குதலுக்கு பின் கைக்கொள்ளப்படுகின்ற சட்டங்களும் இஸ்லாத்தை பார்க்கின்ற முறைகளும் மத தீவிரத்தை ஊட்டும் நபர்களுக்கு பிரிவினைகளை ஏற்படுத்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகின்றது.
இன்று சிறப்பாக வளர்ந்து வந்த இஸ்லாம் மற்றும் பிரித்தானிய நாட்டுக்கான உறவுகள் பெரும்பாலும் சீரழிந்து பேச்சளவிலேயே நல்ல உறவு என்கின்ற நிலையில் இருக்கிறது. பிரித்தானியாவில் பல சந்ததிகளாக இருக்கும் கருப்பினத்தவர்கள் சிறைகளில் இஸ்லாம் மதத்துக்கு மாறுகின்றனர் அதிகம் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. அதற்கு காரணம் அவர்கள் சட்டத்துக்கு முன் சந்திக்கும் பல மனிதர்கள் நிறப்பிரவேசம் காட்டுவதால் அவர்களுக்கு இவர்கள் மீது வரும் வெறுப்பை அங்கு இருக்கும் இஸ்லாம் மதவாதிகள் பயன்படுத்தி அவர்களை மதம் மாற்றுகின்றனர். உதாரணமாக பல பிரச்சனைகளை சந்தித்து நிற்கும் மனிதர்கள் நிம்மதி வேண்டி இருக்கும் நேரம் புதிய வகையான பல கிறிஸ்தவ மதங்கள் அவர்களை அணுகி உதவிகள் ஆறுதல்களை செய்வதன் ஊடாக மதம் மாற்றுவதை செய்வது. வெளிப்படையாகவும் சமமாகவும் நம்பிக்கையோடும் அணுகினால் முஸ்லிம் மதத்தை பின்பற்றும் தமிழர்களை தமிழீழத்தின்பால் இருக்க முடியும். அதே நேரம் நாம் சந்தேகம் கொண்டால் அவர்களை என்றும் ஒதுக்கி வைக்கவே தோன்றும். அவர்களை ஒதுக்குவதை உணரும் போது எமது நிர்வாகம் தேசத்தை வெறுக்கவே செய்வார்கள். அதன் பின் அவர்கள் கூறுவார்கள், தாங்களும் தமிழ்தான், ஆனால் எங்களின் ஜனாதிபதி மஹிந்த என்பார்கள். தமிழர்களிடம் பல மதங்கள் வந்து சென்று விட்டன. ஏன் இன்று தமிழர்களிடம் இருக்கும் இந்து மதம் கூட தமிழர்களின் சொந்த மதம் இல்லை. இதில் இஸ்லாம் என்ற மதத்தால் எந்த பிரச்சனையும் வராது. நாம் சரியாக முஸ்லிம் மதத்தை தழுவும் தமிழர்களை கையாண்டால் மதத்தை விட இன விழுமியத்தை நாம் எவராகிலும் அன்போடு ஊட்டும் போது மதங்கள் காணாமல் போய்விடுகின்றன. சில வேளையில் வரும் சில 100 வருடத்தில் தமிழீழம் ஒரு இஸ்லாமிய நாடாக கூட மாறலாம். ஆனாலும் அன்றும் மதம் இனத்தை அளிக்கும் நிலையை உருவாக்க கூடாது என்றால் நாம் எந்த மதமாகிலும் ஒன்றிணைந்து அவர்களை இனத்துக்குள் உள்வாங்க வேண்டும். அதுவே நீண்ட காலத்துக்கு இருக்க போகும் எமது இனத்தை தக்க வைக்கும். இன்று பல இஸ்லாமிய நாடுகள் தங்களின் அருகில் இருக்கும் இஸ்லாமிய நாடுகளுடன் போர் செய்கின்றனர், அமைதி இல்லாமல் இருக்கின்றனர். எல்லாம் பொருளாதார தேவைக்காகவே. அவர்கள் இஸ்லாமியராக ஒன்றுபட்டு நிற்கவே இல்லை. சிலர் கூறுவார்கள் அது அமெரிக்காவின் வேலை என்று. அவர்களது அறிவு எங்கு போனது? அமெரிக்கா கூறினால்தான் தற்கொலை செய்தாவது சக இஸ்லாமியனை கொள்வானா என்று சிந்திக்க வேண்டும். இப்படி பேசுகின்ற நபர்கள் அறியாமையினால் பேசுகின்றவர்களே. ஒரு தமிழ் இஸ்லாமிய பெண் அரபி தேசத்துக்கு வேலைக்கு சென்றால் அவர்கள் கொடுக்கின்ற மதிப்பு அவள் ஒரு வேலைக்காரி என்ற வகையில்தான். தனது நாட்டு பெண்ணை அவர்கள் நோக்கும் விதம் வேறு, எமது இனப்பெண்ணை அவர்கள் நோக்கும் விதம் வேறு. அவளை ஒரு இஸ்லாமிய பெண் என்று ஒரு சிறு விடயத்தில் கூட சக இஸ்லாம் மதத்தை சார்ந்த நபர் பார்ப்பது கிடையாது. இங்குதான் இன அடையாளம் பிரதிபலிக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மதங்கள் ரீதியில் இனத்தை என்றும் அடையாளப்படுத்த முடியாது. அப்படியாகில் இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒரு நாடாய் இருந்திருக்க வேண்டும். இவை சில இஸ்லாமிய நாடுகள் மதத்தை பரப்ப செய்கின்ற போலி பிரச்சாரங்கள். மதங்கள் என்பது தனிப்பட்ட நம்பிக்கை. அவற்றை நாம் பின்தொடரும் நேரம் எமது தாயை ஒதுக்க முடியுமா? இப்படி பல ஆயிரம் காரணங்கள் இருக்கின்றன மதத்தை விட இனமே உயர்வானது எமது உறவு என்று கூறுவதற்கு. இனத்தின்பால் பற்று இருந்து தமிழீழத்தை நேசிக்கும் நபர்கள் நம்பிக்கையோடு இவற்றை முஸ்லிம் மதத்தை பின்பற்றும் தமிழர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். அவர்களை நம்ப வேண்டும். அவர்களை நம்பிக்கையூடாக பிணைப்பை உருவாக்க வேண்டும். அதே நேரம் மதத்தை பிரதிநிதித்துவம் செய்து பிரிவினையை தூண்டும் விதத்தில் செயல்படும் யாராகிலும் அகற்ற வேண்டும். இன்று மதத்தை பிரதிநிதித்துவம் செய்து முஸ்லிம் மதத்தை தழுவும் தமிழர்களை திசை மாற்றி எடுத்து செல்லும் அரசியல்வாதிகளே அதிகம். அவர்களை தோற்கடிக்க வேண்டும். முஸ்லிம் மதத்தை பின்பற்றும் தமிழர்களை இணைத்து ஈழ விடுதலைக்காய் போராட வேண்டும். அவர்கள் வேறு யாரும் இல்லை, எமது உறவுகளே. நேர்மையான முறைகளில் இனத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் முறைகளில் செயல்பட ஊக்குவிக்க வேண்டும். தவறுகளை இருவரும் மன்னித்து இணைந்து செயல்பட வேண்டும். அதே நேரம் இனி என்றும் தவறு நடக்காமல் இருக்க உறுதிப்படுத்த வேண்டும். வேறு மொழி இன அடையாளங்களை மதம் என்ற பெயரில் உள்நுழைக்காது இனம் என்ற ரீதியில் எம்மை அடையாளப்படுத்த வேண்டும். இனமாய் ஒன்றிணைகின்றவர்களுக்கு தமிழீழத்தில் வாழவும், இனமாய் ஒன்றிணையாதவர்களுக்கு தமிழீழத்தில் என்றும் வாழ முடியாது என்கின்ற சரியான புரிதலையும் விளக்கி பயணிக்க வேண்டும். தமிழர்களாய் இருந்தால் தமிழீழத்தில் வாழவும், மதவாதிகளாய் இருந்தால் என்றும் வாழ முடியாது என்ற செய்தியையும் எடுத்து கூற வேண்டும். இனமாய் இணைந்து நமது தேச சுதந்திர காற்றை தமிழர்களாய் சுவாசித்து மகிழ்வுடன் வாழ தமிழர்களாய் இணைவதே வெற்றி அளிக்கும் என்பதை மனதில் நிறுத்தி செயல்படுவோம். அதுவே தமிழ் நூலகத்தின் கொள்கையும். தமிழ் நூலகம் வெளியிட்ட புலனாய்வு செய்தியும் இன்று நடக்கும் கொலைகளும். தமிழ் நூலகம் மிகவும் நம்பகமான ஆதாரத்தை பெற்ற பின் கடந்த மார்கழி 1ஆம் தேதி ஒரு செய்தியை வெளியிட்டோம்.
அதாவது புதிதாக நடக்கும் கொலைகளை பற்றிய பின்னணியும் அவற்றை உருவாக்க ஏற்படுத்தப்படுகின்ற தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா புலனாய்வு படைகளின் திட்டங்களை பற்றிய ஒரு புலனாய்வு செய்தி. அந்த செய்திகளின் பின்னணியை சரியாக விளங்கிக் கொண்டால் இன்று நடக்கும் மர்ம சாவுகளின் பின்னணிகளில் யார் இருக்கின்றார்கள் என்று புரிந்து கொள்ள முடியும். அந்த செய்தியை பார்க்க இங்கு அழுத்தவும். தமிழ் நூலகம் வெளிக்கொண்டு வந்த புலனாய்வு செய்தியால் அவசரமாக கோபி சாவு என்ற போலி நாடகத்தை அரங்கேற்றிய ஸ்ரீலங்கா. தமிழ் நூலகம் கோபியின் நேர்காணலை ஒளிபரப்பி ஸ்ரீலங்கா உருவாக்கிய நாடகத்தை எமது வாசகர்களுக்கு அம்பலப்படுத்தியது நினைவிருக்கும். அந்த நேர்காணலை கேட்டு அதிர்ந்த ஸ்ரீலங்கா அரசு உடனடியாக கோபியின் நாடகத்தை முடிவுக்கு கொண்டுவர முடிவு செய்து இதில் எவ்விதத்திலும் சம்பந்தப்படாதவர்கள் 3 கொன்றார்கள் என்பதுதான் சோகமும் உண்மை செய்தியும். அவர்கள் கோபியை கொன்றார்கள் என்ற செய்தியை ஊடகங்களில் பரப்பியவுடன் நாம் நேரடியாக மீண்டும் கோபியோடு நேர்காணலை செய்து அவர்களின் நாடகம் போலி என நிரூபித்தோம். சிலர் தமிழ் நூலகத்தை நாடி இச்செய்தியை இனி போடாமல் தவிர்க்கலாமே என்று கேட்டார்கள். அதற்கான காரணம் மீண்டும் சில கெடுபிடிகளை ஸ்ரீலங்கா அரசு உருவாக்கும் என்பதற்காய். அவர்களை நாம் மதிக்கின்றோம். அதே நேரம் ஸ்ரீலங்கா ஆடுகின்ற போலி நாடகத்தை நாம் வெளியில் கொண்டு வரவில்லை என்றால் உண்மையாகவே இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதாய் காட்டி சர்வதேசத்திடம் தமிழர் பகுதிகளில் ராணுவம் இருக்க வேண்டிய தேவையை வலியுறுத்துவார்கள் ஸ்ரீலங்கா அரசு. இப்படியான நீண்டகால பாதிப்புகளை தவிர்ப்பதற்காகவே மீண்டும் உறுதியோடு கூறுகின்றோம், தமிழர் பகுதியில் நடந்த சம்பவங்கள் அனைத்தும் ஸ்ரீலங்கா அரசின் திட்டமிட்ட நடவடிக்கையே. இதில் தமிழீழ விடுதலை புலிகள் எவ்விதத்திலும் சம்பந்தப்படவில்லை. ஸ்ரீலங்கா அரசை இவற்றை உருவாக்கியவர்கள் என்பது 100% உண்மை. அதற்கான முழு ஆதாரமும் சாட்சியுடன் தமிழ் நூலகத்திடம் இருக்கிறது. நன்றி, வணக்கம். தமிழ் மக்கள் இன்று ஒரு தேசிய இனமாகி ஒன்று திரண்டு ஓரணியாகி வரலாறு ஒன்றை எழுத காத்திருக்கின்றனர் என்பதே உலகிற்கான செய்தி. நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும், நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும். நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும், நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும். தமிழ் மண் வீரம் படைக்கும், பகைவன் ஓடும் செய்தி கிடைக்கும். பாரில் தமிழ் மண் வீரம் படைக்கும், பகைவன் ஓடும் செய்தி கிடைக்கும். போரில் வெற்றி முரசம் முழங்கும், புலிகள் கழுத்தில் மாலை குலுங்கும். போரில் வெற்றி முரசம் முழங்கும், புலிகள் கழுத்தில் மாலை குலுங்கும். நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும், நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும். நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும், நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும். சிறகு விரிக்கும், குனிந்த முகங்கள் நிமிர்ந்து சிரிக்கும். பூண்டு பறவை சிறகு விரிக்கும், குனிந்த முகங்கள் நிமிர்ந்து சிரிக்கும். மாண்ட வீரர் கனவு பலிக்கும், மகிழ்ச்சி கடலில் தமிழ்மண் குளிக்கும். மாண்ட வீரர் கனவு பலிக்கும், மகிழ்ச்சி கடலில் தமிழ்மண் குளிக்கும். நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும், நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும். நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும், நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும்.
நமது கொடியை அழைக்கும் மாற்றார் முகத்தில் நாணம் உழைக்கும் மானம் நமது கொடியை அழைக்கும் மாற்றார் முகத்தில் நாணம் உழைக்கும் மானம் நமக்கோர் மகுடம் வழங்கும் மண்ணில் நமது பெயரும் விளங்கும் மானம் நமக்கோர் மகுடம் வழங்கும் மண்ணில் நமது பெயரும் விளங்கும் நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும் நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும் நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும் நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும்